அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நீங்க மனதார நினைத்து 11 முறை சொல்லி இந்த ஒரு முடிச்ச நீங்க முடிஞ்சு வைங்க. நீண்ட நாள் வேண்டுதல் கூட திருச்செந்தூர் முருகர் 100% உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். எந்த ஒரு வழிபாட்டையும் நம்பிக்கையோட நீங்க உங்க வீட்டுல செய்யுங்க. நீங்க செய்ய 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 அது கட்டாயமா அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவோம். ஏன்னா இது நம்மளா சொந்தமா யாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. இந்த வழிபாட பல பக்தர்கள் அவங்க வீட்டுல செய்து பலனடைந்த விஷயத்த நம்ம உங்களுக்கு சொல்றோம். ஏன்னா திருச்செந்தூர் முருகரை நீங்க போய் அங்க வழிபாடு செய்ய செல்லும் பொழுது பாருங்க, பல லட்ச பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் கூட்டம் குறையாமல் பல லட்ச பக்தர்கள் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யறத நீங்க அங்க போய் கண்கூட பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் முருகர். இப்ப ஒரு சிலர் நினைக்கலாம் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு, ஏன் கடவுளோட மூட நம்பிக்கையை கொண்டுட்டு போய் பக்தர்கள்ட்ட திணிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கட்டாயமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. முருகப்பெருமானுடைய பக்தர்கள் நீங்க பாக்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூர் முருகருடைய அருமை, அவருடைய சக்திகளும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படி தெரிந்தவர்கள் மட்டும் நீங்க இந்த வீடியோ பார்த்து பலன் பெறுங்க. ஏன்னா ஒருத்தவங்க கடவுளை முழு மனதார நம்பி வழிபாடு செய்யல அவங்கள்ட்ட பொய்யான கருத்துக்களை போய் சேர்க்க கூடாது. அது பெரிய பாவம். அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நம்பிக்கை தான் ஒரு வழிபாடு. அந்த கடவுள் பக்கத்துல நம்மளை அழைத்து செல்லும். அப்படி இருக்கையில பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை பாக்குறதுக்காக நான் பொய்யான பதிவுகளை போட்டு அதை நம்ம பக்தர்கள்ட்ட பரப்பவே கூடாது. ஏன்னா நான் திருச்செந்தூர் முருகரை நான் வாழ்க்கையில வழிபாடு செய்தேன். இன்று வரை நான் சீரும் சிறப்புமா சகல சௌபாக்கியங்களோட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்தை தான் நம்மளுக்கு உங்கள்கிட்ட இந்த வீடியோ பதிவுல சொல்றோம். நீங்களும் பலனடைங்க அப்படின்றதுக்காக. ஏன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பதிவுக்கு பல பக்தர்கள் இந்த திருமண தடைகளுக்கு குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை பாக்கியம் தான் வாழ்க்கையிலேயே ஒரு மனுஷன் திருமணம் முடிந்து அடுத்த கட்டத்திற்கு செல்றதே பாத்தீங்கன்னா இந்த குழந்தை தான். ஏன்னா அந்த குழந்தை பிறந்து அது வாயால அப்பா அம்மான்னு கூப்பிடும் பொழுது அவங்க பிறந்த பலனையே அந்த ஒரு வார்த்தையில தான் அவங்க அடைவாங்க. அவ்வளோ ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்படியாப்பட்ட பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியத்திற்கெல்லாம் நீங்க முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகரை நம்பிக்கையோட சஷ்டி விரதம் இருந்து நீங்க கடைபிடிங்க. நீங்க ஒரு முறை சஷ்டி நாள் அன்னைக்கு இல்ல நாள், நாளைக்கு சஷ்டினா இன்னைக்கு போய் திருச்செந்தூர்ல போய் நாளைக்கு நேரில் நீராடிட்டு கடல்ல நீராடிட்டு அங்க ஒரு நாள் படுத்து உறங்கிட்டு மறுநாள் முருகப்பெருமான வெள்ளனே பாத்துருங்க. 4:30க்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் நீராடிட்டு போனாதான் அந்த வரிசை. இல்லைன்னா சஷ்டி அன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும் திருச்செந்தூர்ல. இந்த முறையில நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. இல்லைங்க என்னால போக முடியாது, உடல்நிலை சரியில்லைன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருங்க, சஷ்டி விரதம் இருங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா மருத்துவர் சொல்ற மருந்து மாத்திரைகளை கடைபிடித்து வாங்க. ஏன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுள் பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் தான். ஏன்னா அந்த மருத்துவர்கள் மனதையே மாற்றக்கூடியது நம்மளுடைய திருச்செந்தூர் முருகர். அதனால அந்த மருத்துவரையும் கடவுளாக நம்புங்கள், திருச்செந்தூர் முருகரையும் நம்பி இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. நாங்களும் நம்ம வீடியோ பதிவு பார்க்குற அனைவருக்குமே நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். கட்டாயமா நீங்க கண்டிப்பா கவலையே படாதீங்க. உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே திருச்செந்தூர் முருகர் நிறைவேற்றி கொடுப்பார். சரிங்க. இந்த முடிச்சு வழிபாடை நீங்க என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கூட நீங்க செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில இருந்து நீங்க தொடங்கலாம். இந்த முடிச்சு வழிபாடுன்றது பாத்தீங்கன்னா நம்ம 11 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. எந்த வேண்டுதலா இருந்தாலும், அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு 10 லட்சம் கொடு, 1 கோடி கொடு அப்படின்றது நம்ம வேண்டக்கூடாது. ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட போய் அதுக்குதான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கடவுள் கால்கை கொடுத்திருக்கார். பணத்தையாவது நீ சம்பாரிச்சு உன் குடும்பத்தை பாத்துக்கோ அப்படின்றதுக்குதான் கடவுள் கொடுத்திருக்கார். அதையும் நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா மொத்தமா கொடுக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எப்படி வேலை பார்க்கிறோம், நம்ம எப்படி உழைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு கடவுள் கொடுப்பார். அதனால நீங்க கடவுள்கிட்ட எந்த வேண்டுதல்னா திருமண தடை, குழந்தை பாக்கியம், இப்ப வேலையெல்லாம் ரொம்ப நாள் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்புறம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க 10 படி ஏறினீங்கன்னா 100 படி சறுக்கும். இல்ல 10 ரூபா சம்பாரிச்சீங்கன்னா 1000 ரூபாய் செலவு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு
பொறாமையில யாராவது இவன் வாழ்க்கையில முன்னுக்கே வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க முருகப்பெருமானை கும்பிட்டாலே இது அனைத்துமே உங்களை அண்டவே அண்டாது. அப்படியே இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணி வச்சிருந்தாலும் நீங்க அந்த முடிச்சு வழிபாடு செய்யுங்க. தினமும் உங்க வீட்டுல கந்த சஷ்டி படிங்க. அத்தனையும் தகுடு பொடியா ஆக்கிடுவார் நம்ம திருச்செந்தூர் முருகர். இந்த 11 ரூபாய் முடிச்சுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. நீங்க காலையிலே நீராடிட்டு உங்க பூஜை ரூம்ல முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏத்தி 11 ரூபாய் எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணி இல்ல பச்சை துணி எந்த துணியை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்து 11 ரூபாயை முடிஞ்சு வச்சுட்டு உங்க இடது உள்ளங்கையில வைத்து வலது கையால மூடிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதலை நீங்க நினைங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை கையில வச்சு வேண்டிக்கோங்க. கையில வச்சு ஒரு வேண்டுதலை மனதார வேண்டி முருகப்பெருமானை நினைத்து உன்னையே சரணாகதி அடைந்து இந்த வேண்டுதலை நான் வேண்டுறப்பா, நீ தான் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். நிறைவேற்றிட்டு என் கூட எப்பொழுதுமே நீ உறுதுணையா இருந்து என்னை வழி நடத்தணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து 108 முறை ஓம் சரவணபவ சரவணபவ ஓம் சரவணபவன் நீங்க சொல்லி உச்சரிங்க. உச்சரிச்சுட்டு இந்த முடிச்ச நீங்க கையில வச்சுட்டு நீங்க அந்த 108 முறை முடிக்க போறப்பயே வந்து எப்பயுமே ஓம் சரவணபவ ஓம் சரணபவன்னு வேண்டிட்டு முருகருடைய பாதம் இல்ல திருவுருவ படம் இருந்தா அந்த திருவுருவ படத்துக்கு கீழே இல்லைன்னா அந்த திருவுருவ படத்துக்கு மேல, ஏன்னா ஏதாவது ஆணி அடிச்சு நீங்க அந்த திருவுருவ படம் மாட்டிருப்பீங்கல்ல, அப்ப அது மேல வைத்திருங்க. வைத்து இது மாதிரி நீங்க தினமும் வந்து முருகப்பெருமானை வந்து ஆண்களும் பெண்களும் வந்து வழிபாடு செய்யுங்க. இப்ப பெண்கள் மாதவிடாய் காலத்துல மட்டும் நீங்க வந்து இந்த வழிபாடு நீங்க செய்ய வேணாம், தவிர்த்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு வழிபாடையும் நம்பிக்கையோட செய்யுங்க. ஏன்னா இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டதுலயே வந்து ஒரு பக்தர் வந்து அவங்க வந்து இந்த முடிச்சு வழிபாடு வந்து அவங்க செய்தாங்களாம். செய்து வந்து அவங்க பலன் பெற்றிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட நான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டியோடதுல நம்ம யூடியூபோடதுல நான் போடுறேன். அதை நீங்க கூட போய் பாருங்க. ஏன்னா எந்த வழிபாடையும் நம்பிக்கையோட செய்யுங்க. கட்டாயமா குழந்தை பேரு திருமண தடம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அனைத்தையும் திருச்செந்தூர் முருகரை நீங்க நம்பி செய்யும் பொழுது அதை கட்டாயம் தகுடுபொடி ஆக்கிடுவார். ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள் நம்ம திருச்செந்தூர் முருகர். நம்பிக்கையோட இந்த வழிபாடை உங்க வீட்டுல நீங்க செய்யுங்க. உங்க வேண்டுதல் 100% நிறைவேறும். திருச்செந்தூர் முருகர் எப்பொழுதுமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.